எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருந்தவனையினாலே 385வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் சிவாலய திருமேனிகள் சிந்திச்சு போகிறோம். 57வது திருமேனியாக சங்கரநாராயணன் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற ஒரு பெயர். சங்கரன் சார்ந்தார்க்கு அல்லால் நலமிலன் அப்படின்னு சொல்ற. சங்கரன் அப்படிங்கிற சொல்ல ருத்ரம் நம சங்கராயச்ச மயஸ்கராயச்சன் வேற காலத்துல சங்கரஹான். சங்கரன் அப்படின்னா நன்மையை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாராயணன், நாரண ஜலம், நாராயணன் அப்படின்னா விஷ்ணு. சிற்பசாஸ்திரத்துல ஒரு விதமா இந்த மூர்த்தியை பற்றி சொல்லியிருக்கோம். தல புராண குறிப்புல இந்த மூர்த்தியை பற்றி ஒரு விதமா சொல்லுவோம். உலகியல் தத்துவ பிரகாசம், அதாவது தத்துவங்களை விளக்கி பேசுகிற சமய நூல்கள் இதை ஒரு விதமாக பேசுகிறோம். இதெல்லாமே நம்ம எல்லாத்தையும் அப்படியே சேர்ந்த மாதிரி பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு கேட்கும்போது சிவன் சங்கரநாராயணராக காட்சியளித்தராக சொல்லுவோம். இரண்டும் சமகாந்தமா இருக்கு. சங்கரநாராயணன் சமகாந்தம், ரெண்டு பேரும் சமமா இருக்கு அப்படின்னு தலபுராண குறிப்பு. சிற்பம் என்ன சொல்றது அப்படின்னா, ஏகமூர்த்தம், அமூர்த்தம், மிஸ்ரமூர்த்தம், உபயமூர்த்தம் அப்படின்னு இறைவனுக்கான உருவங்களை வகைகளை பற்றி பேசுது. அதில் பார்த்தா ஏகமூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவலிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகமூர்த்தம், அதை ஏகமூர்த்தம்னு சொல்ற வழக்கமா இருக்கு. உபயமூர்த்தம் அப்படின்னு சொன்னா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், பூரணா புஷ்கலா சமேத சாஸ்தா அப்படின்னா அந்த விக்கிரகத்தில் ரெண்டு பக்கமும் ரெண்டு சேர்த்து நடுப்புற இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரே கல்லில் சாஸ்தாவை வடித்தாலும் சரி, தனியாக வடித்தாலும் சரி, சுப்பிரமணியரை ரெண்டு பக்கமும் வள்ளி தேவசேனா உபயமூர்த்தம் கூடவே இங்கு சேர்ந்து ஒரு மூலஸ்தானத்தில் இருக்கும். ஒரு மூலஸ்தானத்தில் ஒரு தேவதை தான் இருக்கலாம். ஒரு மூலஸ்தானம் கோயிலில் வந்து சிற்பசாஸ்திரப்படி ஒரு மூலஸ்தானத்தில் ஒரே ஒரு தேவதை தான் இருக்கும், ரெண்டாவது தேவதை இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுப்புற இருக்கிறது சிவலிங்கம் ஒண்டி தான். மூலஸ்தானத்தினுடைய நடுப்பகுதி மையப்பகுதியில் இருக்கிற சிவலிங்கம் ஒண்டி தான். பாக்கி எந்த ஒரு மூர்த்தமாக இருந்தாலும் சைவாலய மரபுப்படி பின்னாடி தள்ளிடும். அந்த மூலஸ்தானத்தையே பதமாக பிரிச்சிருவான். பிரித்து ஆசுரபதம், தேவபதம், மானுஷ பதம் அப்படின்லாம் பதம் இருக்குது. அந்த பதத்தில் பின்னாடி தள்ளி வச்சுருவாங்க. நடுப்புற இருக்கிறது லிங்கம் ஒன்று தான், வேறு எதையும் நடுப்புற வைக்கிற வழக்கம் இல்லை. அதுலேயும் ஒரு சிறப்பு என்னன்னா, இப்போ திருவாரூர், நான் சொல்கிறது கோயில்னு சொன்னாலே நீங்கள் திருவாரூர், சிதம்பரம் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது என்னுடைய சிந்தனையிலால் இல்லை, நான் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு அதில் அமைஞ்சிருக்கிறதுனால நான் அந்த கோயிலை சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லிங்கங்கள் நடுப்புற இருக்காது. மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து தான் நடுப்புற இருக்கும். அது நிறைய சிவலிங்கம் இருக்கும். ஒரே கோயில் உள்ள திருவாரூர் சிதம்பரத்தில் வந்து நிறைய லிங்கம் இருக்கும், 100 லிங்கத்துக்கு மேலே இருக்கு. அதுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. சன்னதி கட்டி வச்சா கூட சட்டம் பொருந்தாது, நடுப்புற வைக்கிறது சட்டம் பொருந்தாது. மூலஸ்தானத்துக்கு மாத்திரம்தான் அந்த நடுப்புற இருக்கக்கூடிய பண்பு பொருள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மூர்த்தமாக தான் இருக்கும். சில இடங்களில் பிரித்து கோத்துருப்பான்.
இந்த சைவ சித்தாந்த லிங்கங்கள் வந்து எப்படி இருக்கும்னா பிரம்ம பாகம் தனியாக இருக்கும், விஷ்ணு பாகம் தனியாக இருக்கும், ருத்ர பாகம் தனியாக இருக்கும், சேர்ந்து அதை பதிச்சிருக்கோம். ஒரே மூர்த்தமாக தான் அதை சொல்கிறது. இப்போ நீங்கள் அம்பாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனோன்மணி ஒரே சக்தி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது முழுசா. இப்போ நீங்கள் முருகனை எடுத்துட்டேன்னா வள்ளி இருக்கும், தேவசேனா இருக்கும், ரெண்டு சேர்ந்து ஒரே இடத்துக்குள்ள பிரதிஷ்டம் இருக்கும். அப்போ மூலஸ்தானத்தில் ஒரு சாமி தான் இருக்கலாங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மூர்த்தத்தை உபயமூர்த்தம்னு சொல்லுவோம். உபயம்னா கூடவே வைக்கிறது, மூலஸ்தானத்துக்கு கூட சேர்ந்தே இருந்து அதை பிரியாமலே இருந்தால் அது பேர் உபயமூர்த்தம்னு பேர். ஏகமூர்த்தம்னா ஒரே கல்லுக்குள்ள ஒரே தெய்வத்தை வணங்குவதற்காக நாம் அமைக்கப்பட்டிருக்கிற படிமத்தில் இருந்தால் அது ஒரே மூர்த்தம்னு பேர், ஏகமூர்த்தம். ஏகமூர்த்தத்திலேயே மிஸ்ரமாக இருக்கும். மிஸ்ரம்னா என்ன அப்படின்னா இரண்டு முரண்பாடுகளை கொண்ட ஒன்றை இணைத்தால் மிஸ்ரமூர்த்தம். என்னது? முரண்பாடு கொண்ட இரண்டு சக்தி ஒரே மூலஸ்தானத்தில் இருக்கணும், இரண்டு முரண்பாடு கொண்ட சக்தி. அப்படி இருந்தால் அதை மிஸ்ரமூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த மிஸ்ரமூர்த்தம் அப்படின்னு யாரை சொல்றா அப்படின்னா திவ்ய மூர்த்தம் இல்லைன்னா ஊகமூர்த்தம், ஊகம்னு சொல்லுவாங்க. இந்த திவ்ய மூர்த்தங்கிறதுனா இப்போ அகோர மூர்த்தி இருக்குன்னு வச்சுக்கலாம், திருவெண்காடு அகோர மூர்த்தி, அது காலை சுற்றி 8 பைரவர் இருக்கும். அது ஒரே மூலஸ்தானத்துக்குள்ள அந்த 8 பைரவர் இருக்குது. ரிஷபம் வேலை பக்கத்தில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஊகமூர்த்தம். ஊகமூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புராணத்தை, ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை விளக்கி காட்டுகிற வகையிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட மூல தேவதைகளை ஒரே இடத்திலே ஒரே கல்லிலே அமைக்கப்பட்டிருக்கிற பண்பு அந்த தேவதைக்கு. இந்த ஊகமூர்த்தம்னு ஊகமூர்த்தம்னா என்னன்னா வெறும் சூளம் வச்சுருப்பா. இந்த சூளத்தில் வந்து 16 தேவதை பூஜை பண்ணும். ஒரு சிவலிங்கத்துக்கு அமைக்கப்படுற அசர தேவர்னு ஒரு சாமி இருக்குதுங்க, அந்த சாமியை எடுத்துன்னு போய் கும்பகோணம் மகாமகத்தில் எடுத்துன்னு ஸ்நானம் பண்ணுறதை பார்க்கலாம். கையில் ஒரு இதை ஆராட்டுன்னு மலையாள இதில் போட்டிங்கன்னா பார்க்கலாம். அந்த மூர்த்தத்தை ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம். அது பார்த்தா ஒரே மூர்த்தம்னு நம்ம நினைப்போம். அது 16 தேவதைக்கு மேலே இருக்குது, அதில் பூஜை பண்ணணும். அந்த மாதிரி ஊகமூர்த்தம்ங்கிறது வந்து ஒரு புராண அடிப்படையில் மருத்துவாசுரன் கீழே இருக்கான், சரணடைஞ்சன ரிஷபம் பக்கத்தில் இருக்குது, 8 பைரவர் சுற்றி இருக்காரு, அப்படிங்கிறதெல்லாம் அது ஊகமூர்த்தம்னு பேர். இந்த மூர்த்தங்களை எப்படி பிரிக்கிறாங்க? சைவத்தை பற்றி சிந்திக்கணும், சிவத்தை பற்றி சிந்திக்கணும், சிந்திச்சுட்டே. அதுதான் நம்ம பலமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனையுடைய நோக்கம். அது மாதிரி பிரித்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மிஸ்ரமூர்த்தம்னு இதை சொல்லணும். மிஸ்ரமூர்த்தம்னா என்ன அப்படின்னா அர்த்தநாரி, சங்கரநாராயணன், நரசிம்மர்னு ஒரு சாமி இருக்கும். இதெல்லாம் மிஸ்ரமூர்த்தம். கணபதி, இதெல்லாம் மிஸ்ரமூர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட 2 முரண்பாட்டு பண்புகளை பொருத்தி ஒரே மூர்த்தமாக இருக்கும். சரபர் ஏகமூர்த்தம். சரபருக்கு அருளியோ அந்த சரபர் பார்த்தீங்கன்னா ஊகமூர்த்தம். அது என்னன்னு கேட்டால் 8 கால் இருக்கும், அது ஒரே பட்சி. அந்த மாதிரி ஒரு பட்சி இருந்தது, ஒரே மூர்த்தமாக இருந்தது. ஆனால் சங்கரநாராயணர் அப்படி கிடையாது. இந்த பக்கம் முழுக்க விஷ்ணு, இந்த பக்கம் முழுக்க சிவம். அப்போ வந்து மிஸ்ரமூர்த்தம், கலப்பு. ஒரு கவிஞன் வந்து சாதாரணமாக சொன்னான், அந்த காலத்துலலாம் கவிஞருக்கு ரொம்ப அற்புதமாக எழுதிப்பா, ஆழ்ந்த கருத்து. பரமசிவன் செத்து போயிட்டான் அப்படின்னா, ஏன்னா அது பரமசிவன் செத்து போயிட்டான் ஸ்டேட் பண்ணுறது சபையில், ஏன்னா அரசவை சாதாரணமாக எல்லாருக்கும் சம அதிகாரம் இருக்கு. எப்படியா செத்து போயிட்டாங்க? பாதி உடம்ப அம்பாள் எடுத்துருந்தார், பாதி உடம்ப நாராயணன் எடுத்திருந்தார். செத்து போயிட்டாங்கிற செய்தி எப்படி தெரியும்னா, என்கிட்ட ஓட கொடுத்துட்டு போனாங்க. அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான், அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான். எழுத்துல போட்டு பாம்பு மகாவிஷ்ணுக்கு போயிட்டான். அதனால் ஆளாளுக்கு ஒன்று எடுத்துருச்சா. அதனால் யாருமே எடுத்துக்க விரும்பலை. அவன் வச்சுருக்கிற அந்த ஓடை ஒன்று யாரும் எடுத்துக்கிறதுக்கு விரும்பலை. அதனால் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். இதோருக்கு ஒரு மிக என்ன அழகான ஒரு யுக்தி, என்ன அழகான ஒரு சிவம் என்று சொல்லக்கூடியது. அந்த கவிஞர் என்ன சொல்கிறான்,
சிவம் அப்படின்னு சொன்னால் சூட்டி காட்ட முடியாத ஒரு சைலத்தான் ஆரம்பிக்கவே அதுதான் அவன் அவள் அதிகனாக எதை எதெல்லாம் சூட்டி காட்டுறியோ அதெல்லாம் சிவம் இல்லை. ஏன்னா அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அதாவது எவ்வொரு தன்மையும் தன்மையுள் படுத்து மாணிக்க வாசகர் மாதிரி ஒரு ஆள் சிவனை வரையறுத்து நமக்கெல்லாம் கிரேம் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் மிச்சு பிச்சு 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 வெளியே போடுவார். ஏன்னா அவனர்களாலே வந்தால் கிரேம் போடுறாரு. எவ்வொரு தன்மையும் மரத்தில் இருந்தால் வேப்ப மரத்தில் இருந்தால் நல்லா கசப்பான், புளிய மரத்தில் இருந்தால் புளிப்பான், அதை விட ஓவராக போயிட்டு விபூதி யோகம்னு பகவான் கீதையில் சொல்லுவார். சேனாதிபதியில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன், காலங்களில் நான் வசந்தமாக இருக்கிறேன், மார்கழியில் நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் சிரேஷ்டம். அந்த சிரேஷ்ட வஸ்து சிவம் இருக்குது. அது உள்ளுக்குள்ளேருந்து பிரகாசம் வெளிப்படுறது. அந்தந்த பொருளில் அந்தந்த பொருளாகவே சிவபெருமான் இருக்கான். அதனால தான் ஆத்மார்த்த பூஜையில் அவளே வருவான்னு நாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அந்த மாதிரி இந்த இடத்துல சிவபெருமான் விஷ்ணு இது இரண்டையும் இணைத்த மூர்த்தம். தத்துவ நோக்கில் என்ன சொல்கிறா? சைவ வைணவ ஒற்றுமைக்காக மிகச்சிறந்த ஒரு மூர்த்தம். அப்போதான் சைவமும் வைணவமும் மிகப்பெரிய ஒரு பங்கு. நான் தயவு பண்ணி சொல்கிறேன், உங்கள் அனைவர் திருவடிகளையும் மீண்டும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த நோக்கத்திலே மட்டும் சொல்லப்படுகிறது, வேறு எந்த விதமான பாகுபடுத்தும் நோக்கத்திலே சொல்லப்படவில்லை என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொடுக்கிறேன். படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த காடை போட்டுற வேண்டியதாக. ஏன்னா சைவம் வைணவம் எப்படி இருந்திருக்குன்னா நீரும் நெருப்புமாக இருந்திருக்கு. சைவமும் வைணவமும் எப்படி இருக்கு? நீரும் நெருப்புமாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச முதல் சாமி யாருன்னா மகாவிஷ்ணு. எனக்கு பிடிச்ச முதல் சாமி யார்? சிவம். அப்படி தான் இருக்கும். காரணம் என்னன்னு பாருங்க, அங்கே தீர்த்தம் பிரசாதம், அது தண்ணி. இங்கே நெருப்பு பிரசாதம், தீபு சாம்பல் தான் பிரசாதம், நெருப்போட சம்பந்தம். புரியுதா உங்களுக்கு? இந்த சாமி குளிச்சுட்டே இருப்பார், தலையில் கைங்க. அந்த சாமி எப்போவாவது குளிப்பார், அவரோட சம்பந்தம் அழகு. இந்த சாமி நாயன்மார், சாமி ஆழ்வார். இங்கே தாயார், இங்கே அம்பா. இங்கே வாழையடி உற்சவம், இங்கே ஊஞ்சல் உற்சவம், ஊழல் உற்சவம். அழகாக இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்ந்தா மாதிரியே இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரியே. ஆனால் மகாவிஷ்ணுவும் சிவனும் எந்த காலத்துலேயும் மோதின்றதாக வரலாறே இல்லை. ஆனால் கும்பிடுற நாம தான் ரொம்ப பிரமாதமாக அந்த நான் வேற தயவுசெய்து சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறேன். நான் சைவ வைணவத்துக்குள்ளே போகல. சிவபெருமான் எப்படியெல்லாம் இருக்கார் அப்படின்னா, யுத்தத்துக்கு போகிறார் அப்படின்னா திரிபுராசுரனை பதம் போகிற ஈரம்பு கண்டிலன்னு சொல்கிறான். ஒரே அம்பில் அடிக்கணும், 3 கோட்டை ஒன்றா வரும், ஒரே நேரத்தில் அடிக்கணும், ஒரு நொடி தான் ஒன்றா சேருவான். அந்த ஒரு நொடிக்குள்ளே அடிச்சிடும். இவர் தேரில் மேலே ஏறி நிற்கிறார். மகாவிஷ்ணு எப்படிலாம் இருக்கார் பாருங்க. இவன் அவங்க எப்படிலாம் ஒரு ஒத்துமை. இவன் அவன் என்று நான் சொல்லுகிறேன். தயவு செய்து மாணிக்க வாசகர் குரு மரியாதை தெரியாதவரா? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கின்னு சொல்ல வேண்டியதானே? அருவிக்கு போட வேண்டியதானே? ஏதோ ரகசியம் இருக்கிறதுல. அதனால் அவன் இவன் இவன் அவன் எனவே என்பார். இவன் அவன் எனவே என்பார் வார்த்தையில் சொல்லுவார். அழகாக இருக்கும் அவருடைய வார்த்தையெல்லாம். சஹ அப்படின்னா அவன் அர்த்தம். சஹ வை ரசஹா வேதம். அது அப்படியே தமிழாக பண்ணியிருக்கார். சஹா வை ரசஹா அப்படின்னு. அந்த மாதிரி ரசஹானா யாரு அப்படின்னா, ரசம்னா ஜலம், ரசம்னா என்ன? ஜலம், ஜலம்னா நாராயணன். அவெல்லாம் ஞானம் இறைவனாகவே பார்த்தார்கள். நமக்கு தண்ணி தெரியும், அவளுக்கு பெருமாள் தெரியும், சாட்சாத் நாராயணன் தெரியும். அப்படிதானே? வெறும் சாம்பல் தான் மற்றவாளுக்கு தெரியும், நமக்கு அதில் பரமேஸ்வரனே தெரியும். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீரும்பா. நம்ம பார்க்குற வேறு விதம், அவள் பார்க்குறது வேறு விதம், ஆகவும் பார்க்குறது வேறு விதம். இதுதானே பார்க்கின்ற நோக்கம், அவ்வளோ அழகு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் அம்பு விட போகிறாரு. ஒரு அம்பை விடணும். அந்த அம்பில் மகாவிஷ்ணு முதல்ல உட்காந்துருக்கார், பின்னாடி ரெக்க வாயுதேவன் இருக்கான், அதுக்கு முன்னாடி சிக்கின்னா அக்னி, முன்னாடி ஒரு ஏரோ ஒன்று வச்சுருப்பாங்கள, அது வந்து நெருப்பு, பின்னாடி அது போகிறதுக்கு உண்டானது வாயுதேவன், நெருப்புற ஒரு தண்டம் இருப்பாரு, அது இழுத்து அடிக்கிற தண்டம், அது விஷ்ணு.
அவனோட மாத்திரம் இல்லை, அவன் பாம்பையும் இழுத்துன்னு வந்துடுவான். நேர்மலையே ஆதிசேஷனை விட்டு வளைச்சிருக்கான், அந்த வில்லை அப்படி இழுத்து அடிக்கிறான். அப்போ போருக்கு ஜெயிக்கணும்னா மகாவிஷ்ணு யாரா இருக்காரு? அம்பா இருக்காரு. எப்படி அவர்களுக்குள்ளே முரண்பாடு வர முடியும்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அதாவது ஒரு தெய்வத்தை வலியுறுத்தணும், அந்த தெய்வத்தை முதன்மை தெய்வமாக கொண்டு வழிபடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு அதில் ஒரு ரசம் ஏற்படும், ஒரு பக்தி ஏற்படும். வழிபாட்டினுடைய நோக்கம் உங்களை இறையருளை பெற வைப்பது, உண்மைத்தன்மையை விளம்புவது அல்ல. ஆன்மீகம் தான் உண்மையை சொல்லணும், விசாரம் உங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். அனுபவம் தான் மிகச்சிறந்த உபதேசம், அறிவு உபதேசம் இல்லை, அனுபவம் தான் உபதேசம். ஒரே விஷயம் வேறு வேறுக்கு வேறு வேறு அனுபவத்தை தரலாம். ஒரு கடையில் காப்பி எனக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லலாம், இன்னொருத்தன் என்ன காப்பி அப்படிங்கலாம். ஒருத்தருக்கு போண்டா பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வடை பிடிக்கலாம். அதனால் அவளுக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்கிறேன். அவரவர் அனுபவம், அந்த அனுபவம் அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பா அணிக்கிறான். அவரே அந்த தேரில் காலை வைக்கிறாரு, விநாயகர் அச்சாணியை பிடிக்க விடுறாரு. இந்த தேரில் ஏறி ஒரு சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, புரிய வைக்கிறார். நான் தான் பண்ணேன்னு சிவன் நான் தான் பண்ணேன்னு சொல்லாது. நான் தான் பண்ணேங்கிறதுக்கு முன்னாடி நிறுவனம் இல்லையோ, அதனால் காலை அது மேலே வச்சா அச்சாணி முடிஞ்சு போச்சு. அதனால் அப்படியே லேச சாயிறது அந்த தேர். பக்கத்தில் ரிஷபமா வந்து அப்படியே தாங்குறார். யார? மகாவிஷ்ணு சிவனை தாங்குறார். கீழே அப்படி இல்லாமல் அப்படி சாஞ்சி தர்மஸ்வரூபம், சாட்சாத் தர்மஸ்வரூபஸ்யா, அப்படி தர்மமாக இருக்கார். சிவன் எந்த சிவனுக்கு தர்மம் கிடையாது, மகாவிஷ்ணுவுக்கு தர்மம் உண்டு. இந்த தர்மி ஸ்வரூபம். இப்போ சிவனும் விஷ்ணுவும் என்ன விஷயம்னா, தர்மம் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கொடையாளர் எப்படி இருப்பார் சொல்லுங்களேன், ஒரு படம் வரைஞ்சி சொல்ல முடியுமா? அறிவாளி எப்படி இருப்பான் படம் வரைஞ்சி சொல்லு. ஒரு சிற்பிகிட்ட சொன்னான், முடியாது. ஏன்னா அறிவியல் உள்ளே இருப்பது சார்ந்த சொரூபம், அப்படிதானே? தர்மி சொரூபம். நான் கொடையாளி அப்படிங்கிறது, கொடை என்பது என்னுடைய பண்பு, அறிவு என்பது என் பண்பு, அப்படிதானே? முனைவர் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறார். ராஜசேகர சிவாச்சாரிய பிறக்கும்போது வந்தானே இல்லை போட்டுட்டா பரமசிவன் பின்னாடி வந்துடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த அறிவுங்கிறது தனியாக இருக்குது, அதை வந்து பிரித்து என்னிடத்திலிருந்து பிரித்து காண்பிக்க முடியும். அது தனியாக நான் தனியாக காமிக்க முடியும். ஒரு தனவந்தன் அப்படின்னா செல்வன் தனியாக அவன் தனியாக பிரித்து காமிக்க முடியும். பிரித்து காண்பிக்க முடியாத ஒரு பண்பு தர்மி ஸ்வரூபம்னு பேர். சிவனுக்கு எந்த விதமான தர்மமும் இல்லை, சமஸ்த தர்மஸ்வரூபமும் யாரு? விஷ்ணு. தர்மங்கிறது என்ன அப்படின்னா எப்பொழுதும் நன்மையே செய்யுது. தர்மங்கிறது என்ன? எப்பவும் நன்மையே செய்யுது. தர்மங்கிறது என்ன? சுபாவம். தர்மங்கிறது சுபாவம். ஏற்ற மாதிரி ஒரு வேப்ப மரம் இருக்குது, அதுக்கு தர்மம் என்ன? அதுக்கு நீங்கள் ஒரு தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வெல்லம், உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பயத்தம் பருப்பு, இதெல்லாம் வாங்கி அது பாத்திரம் போட்டு நல்லபடியாக நீ இருக்கணும் அப்படின்னு அந்த வேப்ப மரத்தை வேண்டிண்டா அது சொத்து மரம் தானே? சொல்லுங்க, யாராவது இருக்காது. ஏன்னா அதுக்கு தேவை என்ன? தண்ணி தான். அவ்வளோ. அப்போ அதுதான் அதோட தர்மம். அதுக்கு தேவை சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளியை மறைக்காமல் இருக்கணும், யாரும் வெட்டாமல் இருக்கும், அவ்வளோதானே? அதோட தர்மம் அது. எந்த தர்மம் எதில் ஒட்டின்னு இருக்கோ அந்த தர்மத்தை வளர்க்குறவங்க விஷ்ணு, அந்த ஒட்டின்னுக்கிற இடம் சிவம். 2 பேரையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் சார், இந்த பேப்பர் காலியாக இருக்குது, இதில் பிரிண்டாக இருக்கிற எழுத்து விஷ்ணு. வெறும் பேப்பர் சிவம். வெறும் பேப்பருக்கு வேல்யூஷன் இல்லை, ஆனால் வெறும் பேப்பர் இல்லாமல் விஷ்ணுவை பார்க்கணும், அது புரிஞ்சுக்கோ இல்லையோ? அப்படிதானே? அந்த மாதிரி இரண்டும் அப்படியே ஒன்றா கலந்துரும். இதே அதையும் பிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. அங்கே அம்பா இருந்தா, இங்கே ரிஷபமாக வந்துட்டாங்க, அப்படிதானே? அது பிச்சை எடுக்க போகிறார், பிச்சாடணுரா ரோட்டில் துணியெல்லாம் இல்லாமல், யாராலையும் செய்ய முடியாது, துணியே இல்லாத மோகினி அவதாரம் எடுத்து பின்னாடி போகிறார். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது அறம் வளர்த்த நாய். என்னது? அறம் வளர்த்த நாய். யோசிக்கவே முடியாது.
ஐயன் அலந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய மகாவிஷ்ணு கூட்பான்னு லோகம் சௌக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம் பண்ணுறான். இறங்கி வரான் நமக்காக. யாராவது ஒருத்தர் வருமா வசதியான வாழ்க்கை விட்டு, சென்னையில் ஒரு வசதியான வாழ்க்கை, 4 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா ஊர் நாட்டில் பஸ்ஸே போகாத ஒரு இடத்துல ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நான் போவேண்ணா போவோமா? நம்ம அது மாதிரி ஏன் சார் நான் ஏதோ பார்த்து ஏதோ கீழே இங்கேயே ஓரமாக உட்காந்துட்டு போயிடுறேன் சார், யாருக்கும் நான் தொந்தரவு இல்லைன்னு. அது மாதிரி மேலே இறங்கி வேணாம் இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுறதுக்கு. பரம கருணாமூர்த்தி அப்படிதானே மகாவிஷ்ணு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுறார். இப்போது இந்த ஆகமம் என்ன பண்ணுறது, விஷ்ணுவையும் சிவனையும் கேட்குது. சிவன் இந்த கடைசி, இவர் அந்த கடைசி. என்ன விஷயம் அப்படின்னா, சிவனை பிடிக்கணும்னா விஷ்ணுவை பிடிச்சா போதும், சிவனை பிடிக்கணும்னா விஷ்ணுவை பிடிச்சா போதும், விஷ்ணுவை பிடிக்கணும் அப்படின்னா சிவனை பிடிச்சா போதும். என்ன விஷயம் பாருங்கப்பா, மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பத்ததி வழிபாடு பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறதுன்னு, மகாவிஷ்ணு எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா, அந்த நூலுக்கு பேர் பாரமேஸ்வர சம்ஹிதா. ஞாபகம் வச்சுக்க, பாரமேஸ்வர சம்ஹிதா. பரமேஸ்வரன் எழுதி கொடுத்தது மகாவிஷ்ணு எப்படி பூஜை பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம, அதெல்லாம் முதல் ஸ்லோகம் நான் எடுத்தோடனே ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். என்னுடைய எல்லா இதுலேயும் பாருங்கள், நான் சொல்கிறதுனால இல்லை, ஆகமத்தில் அப்படி சொல்லியிருக்கான். முதல் குருவே வந்தான். ஆத்துக்கார் கொண்டாடி அவர்களே எப்படி வேணும் போய்ப்பா. பார்வதி பரமேஸ்வரன் ஏர் அவரை பற்றி சொல்லுவார், அவா இவரை பற்றி சொல்லுவார். அதிசயமான அவள் 2 பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவா. ஆத்துக்காரை பற்றி பொம்மனாடி தெரியுது, பொண்டாட்டி பற்றி ஆத்துக்காருக்கு தெரியுது, அவளை பற்றி குருன்னு சொல்லுவாள். அப்படி தானே? பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியும். பொண்டாட்டி ஓங்கி அரைஞ்சா போய் அண்ணாட்ட சொல்லுவாள், அது முசுக்குண்ணா செங்கன்மாரில் திரு தங்கச்சி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அவள் 2 பேரும் மோதிரம் போட்டுக்குவா, ஒருத்தருக்கு பொண்ணு கொடுத்துப்பா, வாங்கிப்பா. லோகத்திலேயே ரொம்ப அழகு, மிகவும் அழகு எது அப்படின்னா தமிழர்கள் வணங்கிய கடவுள். ஏன் அப்படின்னு கேட்டோம். எப்படி இணைக்கிறான் பாருங்க, சண்முக ஸ்தாபனத்தை. பிள்ளையார் யாரு? பையன். முருகன் யார்? 2வது பையன். அவன் பெரிய பையன், சின்ன பையன். அது முறை வேறு வச்சிருக்கான். பெரிய பையன் அப்பாவுக்கு பள்ளி போடுவாங்க, சின்ன பையன் அம்மாவுக்கு பள்ளி போடுவாங்க. யோசிச்சு பாருங்க, பெரிய பையன் சின்ன பையன். அவர் யார்? மச்சான், பொண்ணு கொடுத்தவரு. விஷ்ணு யாரு? சமயங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், பூசல் இல்லாது இருக்க வேண்டும். பூசல் இல்லாது இருப்பது பூசல், அப்படிதானே? அப்படி ஒரு எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கான், அப்படி இணைச்சிருக்கான், ஒன்றாக சேர்த்திருப்பான். சமயங்கள் ஒன்றுபடுத்தும், மனதை ஒன்றுபடுத்தும், எண்ணத்தை ஒன்றுபடுத்தும், ஆன்மாவை ஒன்றுபடுத்தும், முரண்பாடுகள் கொண்ட சமன்பாடை ஒன்றுபடுத்தும். உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் அதுதான். தண்ணியும் நெருப்பும் ஒன்றா நிற்கிறது தான். எந்த இடத்துல தண்ணியும் நெருப்பும் ஒன்றா நிற்கிறதோ அந்த இடத்துல ஸ்பார்க் உருவாகும், வெடிச்சு செதறும். உதாரணம் பாருங்க, பாசிட்டிவும் நெகட்டிவும் இதில் கொடுத்துட்டே வருவான். இந்த இடம் வந்தோடனே தான் அந்த ஆற்றல் வெளிப்படும். ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா சேரும். அந்த ஒன்றா சேர்ற இடத்துல தான் அந்த ஆற்றல் வெளிப்பட்டு தோன்றும். சிவனும் விஷ்ணுவும் எங்கு ஒன்றே சேருகிறார்களோ அன்று வெளிப்பட்டு தோன்றும் அருள். அந்த அருளுக்கு தான் அல்லையரும் எப்படியாவது அதை அடைஞ்சிடணும். அருளோட பிரயோஜனம் என்னன்னா அனுபவம். அருளோட பிரயோஜனம் என்ன? அனுபவம். அந்த அனுபவத்துக்காக தான் நம்மலாம் கஷ்டப்படுறோம். அனுபவம் எப்படி இருக்கு? 2 விதம் தான். ஒன்று சுகம், ஒன்று துக்கம், அவ்வளோதான். துக்கத்தை விரட்டி விட்டுடணும், சுகத்தை வீட்டுக்கணும். இது 2த்தையும் சாதாரணமாக செய்யும் இந்த சாமி. இது இந்த சங்கர நாராயணர் துக்கத்தை நிவர்த்தி பண்ணுவார். சிவபெருமான் சுகத்தை சேர்த்து விடுவார். எல்லா பிரச்சனையும் போய் ஒன்றுமே இல்லைன்னா எப்படி? பென்ஷன் பணம் வந்தது சார், எல்லாருக்கும் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், அப்புறம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு நான் வாழ்க்கை ரணமாக போயிருக்கோம். ஒத்துக்கிறா இல்லையா? வயசான காலத்தில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாவங்களை போக்குவது ஒரு விஷயம், புண்ணியங்களை வரவழைப்பது, சிவத்தை அனுபவமாக்கி தருகின்ற ரச வித்தன மகாவிஷ்ணு. சிவத்தை அனுபவமாக, ஏன்னா அது கைக்கு அடங்க முடியாத ஒரு பொருள், அதை அடக்கி அழக கொடுக்கும்.
எப்படி கொடுப்பான் பாருங்க. மகாவிஷ்ணு வந்து சிவத்தை எப்படி எவ்வளோ அழகாக அடக்கிறாரு பாருங்க. இப்போ காற்றை குடிக்க முடியல, ஒரு சிலிண்டரில் அழகாக அடக்கி இவ்வளோ பெருசு ஒரு லைட்டு கொடுக்குறாங்க. அதுதானே? அப்படி ஒரு பொறி தான், அப்படி பட்டுன்னு அது ரொம்ப ஓவராக போனால் அப்படி லேசாக விதமாக அமைஞ்சிருக்கு. அப்படி சிவபெருமானை, அவன் அருளை, அவன் ஆற்றலை, அவன் செறிவை மிக அழகாக சுருக்கி மனிதர்களுக்கு குறுக்கி கொடுக்கிறவன். அப்படி அனுபவ சாத்தியப்படுத்துவான். சிவன் நம்ம கொடுங்க. இதோ இவன், இதோ இவன் ஹிருதயம். சிவன் எப்படி பூஜை பண்ணணும், சிவனை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல சொல்லி கொடுக்குறான். என்ன சொல்லி கொடுக்குறான்? மகாவிஷ்ணுவை படுத்துருக்கார். அவர் வந்து எப்பொழுதுமே தாங்கிட்டு இருக்கிறவன் ஆதிசேஷன். அது 1000 எதுக்கு சொல்கிறேன், 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்கிறேன். அது சொல்லி தான் இந்த அர்த்தநாரிக்கு வர முடியும். என்னன்னா அப்படியே தியானத்தில் இருக்கார். அதுதானே? அரி துயிலும் மாயனது தங்கை. நாமெல்லாம் தூங்கினா அரி துயில் கிடையாது. மேலே பாம்பு போனாலும் தெரியாது, பூராம் போனாலும் தெரியாது. நம்மளாம் அரியா தூக்கி, அவன் தூங்குறது அரி தூக்கி. அவன் கண்ணை மூணாம சர்வ லோகமும் அவனுக்கு தெரியும், எல்லா விஷயமும் தெரியும் அவனுக்கு. தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்காது. இந்த தூண் நின்றுட்டு இருக்கான், அது நின்றுட்டு இருக்கான்னா அது தளம் அது மேலே நின்றுருக்கு. அப்படி தானே? அந்த தளம் நம்ம மேலே விழாமல் பாதுகாக்கப்படுதுன்னா கீழே தாங்கிட்டு இருக்கு. ஆனால் தாங்கிறது தெரியல வெளியில். அதே வந்து நீங்கள் ஹைட்ரோ டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவா. வண்டியை இங்கே எடுத்து அங்கே கொண்டு போய் விட்டுருவான். அப்போ உழைக்கிறது வெளியில் தெரியுது. வெளியில் தெரியாமல் மிக அழகாக ஒரு அது பேர் அஸ்திவாரம் மாதிரி தாங்கிட்டு இருக்கான் மகாவிஷ்ணு. இந்த சைவத்தை அஸ்திவாரம் மாதிரி தாங்குறாரு அவர் வெளியிலே தெரியாமல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா அந்த வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது கட்டி கடங்காத பொருள். அதை அழகாக குறுக்கி மனிதன் அனுபவ சாத்தியப்படுத்துறதுக்கு முதல்ல ஆகமத்தை வழிவகை பண்ணி பூஜை இப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னவரே மகாவிஷ்ணு தான். அங்கே பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரு, இங்கே 2 பேருமா சேர்ந்துட்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் உயர்வு தாழ்வு எந்த இடத்துலையுமே இல்லை. மனைவியாக பிச்சாடனுக்கு இருக்கா இதுதானே? ஐயன் ஐயாரனாருக்கு அறியலாது வேறு மனை இல்லை. யார் சாட்சாத் சாமியை பார்த்தவன் சொல்கிறான். நேரடியாக கைலாசத்தை நம்ம பாடலாம் பாருங்க. தமிழெல்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்க. கைலாசத்தையே தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்திருக்கான். கைலாசம் தனியாக இருக்கிறது, தன்னிகர் இல்லா புகழுடையது. அதை எங்கே எடுத்து வந்துட்டான்? தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்துட்டான். சாமி அவன் இழுத்தபடிக்கெல்லாம் வந்துட்டேன். அவர்கள் சென்ற இடமெல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பாடலை பெற்ற தலம் தமிழ் அவ்வளோ உயர்வு. பாடலை பெற்ற தளத்துக்கு பேர் சொல்லலாம் பாருங்க. பெறுவது சிறப்பா தருவது சிறப்பா? தருகின்ற இறைவனை விட்டு பெறுகின்ற அடியார்களை சொல்ல தமிழ் அவ்வளவு பெருசு. இந்த திருமுறைகள் அவன் அழகாக இழுத்துன்னு வரான் பாருங்க. கைலாச காட்டி இங்கே கொடுத்தாரு. இப்படிதானே? அங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் ஒன்று தானே. இப்போ நம்மளாம் அங்கே போக முடியாது இல்லையோ, அதனால இங்கே இழுத்து இருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே அம்பாளாவே இருக்கான். யார்? மகாவிஷ்ணு. அப்படிதானே? இங்கே வாகனமாக இருக்கான். அது அழகாக சொல்லுவார், மால் விடையும். மால் விடையுமே இருக்கு தனியாக. அவ்வளோ தர்மஸ்வரூபம். அப்போது அனுபவத்தில் உணர்ந்து பூஜை பண்ணுறது எப்படி அப்படின்னா, இதயத்தில் வச்சு பூஜை பண்ணியிருக்காரு. அவரே இந்த சைனத்தில் படுத்துக்கும் போது திடீர்னு ஒரு வெயிட் தாங்க முடியல, பயங்கர ஓவர் வெயிட் ஆகிட்டு. இல்லைனா இது வரைக்கும் இவ்வளோ தூக்கி தானே போயிட்டு இருக்கோம். ஆள் இவ்வளோ தான் லோடுன்னு தெரியுமே, இவ்வளோ லோடை தாண்டி எனக்கே மூச்சு முட்டுது அப்படின்னு பார்த்தா அப்படியே மெல்ல அவர் தனக்குள்ளே சிரிச்சுக்கிறார். அப்புறம் 2 நிமிஷத்தில் போயிடுது. அவர் கேட்டார், நீ இவ்வளோ நாள் வரைக்கும் தூங்கியிருக்க, நான் உன்னை தாங்கியிருக்கேன். நீ தூங்கியிருக்க, நான் உன்னை தாங்கியிருக்கேன். ஆனால் வெயிட்டே இல்லை. திடீர்னு பஞ்சு மாதிரி இருந்த நீ பஞ்சு மெத்தையில் படுத்துருக்க மாதிரி அவர் படுத்துருப்பார். பஞ்சு மாதிரி வெயிட்டாக இவர் தாங்கிட்டு இருந்தார். திடீர்னு உலகமே போட்டு மூச்சே நின்று போய் அப்படியே வெடிச்சிடும் போல இருக்கேன். அந்த மாதிரி தூங்கினியே, என்ன ரகசியம்? அப்படி நான் உத்து பார்க்கும்போது சந்தோஷப்பட்டியே அப்படின்னார். இன்னும் இல்லை, சிவபூஜை பண்ணி
சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சிவனை உள்ளுக்குள்ள தியானம் பண்றாரு. அந்த சிவன் வருகிற பொழுது கூடுதல் வெயிட். இப்ப சிவமும் உள்ள சேர்ந்து போச்சு. சிவன் வெயிட்டை யாரும் தாங்க முடியாது. நமக்கு புரிய வைக்கிறார் சிவ பூஜை எப்படி பண்ணணும்னு. நெஞ்சமும் உனக்கே இடமாக வைத்தேன். அப்படிதானே? வீட்டுக்கு முன்னாடியே தனியா ஒரு 4 இடம் போட்டு கோயில் கிட்ட சொல்ல, நெஞ்சம் உனக்கே இடம். அது எல்லாராலையும் முடியும். அப்படிதானே? நெஞ்சம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இங்க வை இறைவனுக்கு இடத்தை, அப்புறம் கோயில் வைக்கலாம். நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு பொழுதும் மறந்தறி. நினைவுதான் மிகப்பெரிய போராட்டம், நினைவுதான் மிகப்பெரிய வழிபாடு. எப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னா சுபாவமா அப்படி நினைச்சானா. அதனால அவன் அந்த இதயத்துல அப்படி ஆடினான். ஆதிசேஷன் மேல மகாவிஷ்ணு ஆடுறார், மகாவிஷ்ணு மேல சோமஸ்கந்தர் ஆடுறார். அதுதான் நீங்க இப்ப நடனமா பாக்குறீங்க திருவாரூர்ல. பூசனை எப்படி புரிய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர். அப்படிதானே? அப்படி வணங்குபவனாக வணங்குகிற சிவனோடு இணைந்து அவனோடு இணைஞ்சு இருக்கணுமோ இல்லையோ, அது மாதிரி பாதிக்கு பாதி அம்பாள் எப்படி பாதி வாங்கிட்டாலோ, அதாவது அம்பாள் வந்து தவம் பண்ணி வாங்கி. அப்படிதானே? அண்டமெல்லாம் பழிக்கும்படி, அதெல்லாம் நீ அந்த அதை சொல்லணும்னா வெளிச்சுக்கணும். அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும், அப்படிதானே? எல்லாரும் பார்க்குறான்னு சொல்லி மன்மதனை எரிச்சான்னு சொல்லி அவ்வளோ பெரிய புகழ் கடைசியில் உடம்புல பாதியே கொடுத்துட்டான்பா. அந்த அளவுக்கு பெண்களுக்கு என்ன கொடுத்துட்டான்? இடம் கொடுத்துட்டான், இடம் கொடுத்துட்டான், இடம் கொடுத்துட்டான். அப்படிதானே? எவ்வளோ அழகு பாருங்க. அந்த மாதிரி மகாவிஷ்ணு அந்த பகுதியை என்ன எடுத்துட்டான்? எடுத்துட்டான். அப்போ 2 பேரும் சமகாந்தமா இருக்காங்க. என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அம்பாலோட இருந்தால் சரீர சௌக்கியம், சங்கரநாராயணன் இருந்தால் ஆத்ம சௌக்கியம். அதான் நுட்பம். அம்பாலோட இருந்தா சரீர சௌக்கியம், ஆண் பாதி பெண் பாதி. சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லும். எத்தெய்வம் கண்டு அங்கு அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவார்னு சொல்லிவிடும். நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் அங்க மாதொரு பாகன் அங்க சரீர சௌக்கியத்தை கொடுக்கும். அதே நாராயணரா நின்றுட்டாங்கன்னா ஆத்ம சௌக்கியம். அப்படியே பிரித்து எடுத்தா தனியா தெரியும். ஆத்மா தனியா, சரீரம் தனியா தெரியும். ஆத்மாவையும் தனியா சரீரத்தையும் தெரிஞ்சிருந்தவா அப்படி இருக்காளா லோகத்துல? அதுக்கு பிரமாணம் இருக்கா அப்படின்னா ஆதிசங்கரர் மாதிரி அப்படியே கூட படுக்க வச்சுட்டு அவர் மட்டும் ராஜா உடம்புல போய் கும்பிட்டார். அருணகிரிநாதர் கூட மேலே வச்சுட்டு குருமி உடம்புக்குள்ள போய் கும்பிட்டார். அப்புறம் அவனுக்கு சாவை பற்றி என்ன கவலை, வாழ்வை பற்றி என்ன கவலை? இந்த உடம்பு வீடு மாதிரி இருக்கும், அவனுக்கு குடியிருக்கா மாதிரி. நமக்கு எப்படி இருக்குன்னா சிறை மாதிரி இருக்கு. சிறைக்கு வெளியில் போட்டு வீட்டுக்கு உள்ள போட்டு, சிறைக்கு வெளியில் போட்டு சாவி வெளியில் இருக்கு. அப்படிதானே? ஆனால் இந்த மகாவிஷ்ணுவை நாம் வணங்கினா உள்ள போட்டு இந்த உடம்பு கதவு திறந்துக்கிற மாதிரி திறந்து. பிறவா யாக்கை பெரியோன் கோயில் இலக்கியம் ரொம்ப அழகா சொல்லுவோம். பிறவாத யாக்கையை கொண்டவன். அப்போ பிறக்கும் யாக்கையை கொண்டவன் யாரு? விஷ்ணு. அவருக்கு என்ன தெரியுமா? நாம இந்த அவதாரத்தை எடுக்கணுங்கிறத பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் அப்படியே ஜன்னியத்தில் வந்துட்டு இருக்கோம். நம்மள மாதிரி இல்லை மகாவிஷ்ணு. போன பிறவியில் உள்ளதெல்லாம் இப்போ நமக்கு தெரியல. அப்படிதானே? மாணிக்க வாசகருக்கு வந்து தெரியுது. செய்யாய் கணங்களாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் கதற எல்லா ஞாபகம் வருது. திடீர்னு போன பிறவியில் நான் பாம்பா இருந்தேன்னா புத்த பார்க்க போயிடுவேன் நான். அப்படிதானே? பண்ணியாக இருந்தால் சேர பார்க்க போயிடும், பள்ளியாக இருந்தால் செவத்தில் சுற்றிக்கிட்டு அந்த புத்தி தானே வரும். கதற அந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஆத்மஸ்வரூபம் மாணிக்கவாசகர். அதனால் அவர் கும்பிட்ட சாமி பேரே ஆத்மனா. எவ்வளோ அழகு பாருங்க. சைவத்தினுடைய மிகச்சிறந்த குரு சிவனிடத்துல டைரக்டாக வாசிச்சுட்டு கீழே வந்தவர். என்ன அர்த்தம் அப்படின்னா,
மகாவிஷ்ணு ஆத்ம ஞானத்தை கொடுப்பார். அப்படி ஆத்ம ஞானம் கொடுத்தால் இந்த பிறவி வலிக்காது. உள்ள போவோம் வெளில வரும், உள்ள போவோம் வெளில வரும். 10 தான் எடுக்கிறார். அப்படிதானே? ஒரு மீனா பிறக்கிறார். அந்த மோதிரத்தை, அந்த கண்ணை எடுத்து மோதிரமாக போட்டுக்கிறார் சிவபெருமான். மீன் கண்ணை மோதிரமாக போட்டுருப்போம். அழகாக மயிலாப்பூர் ராஜகோபுரத்தில் இந்த விக்கிரகம் போட்டிருப்பா. பார்க்கலாம். அது கையை அப்படி நீட்டிப்பார். இந்த கையை எடுத்து வால் குத்துறது தெரியும், அப்படி எடுத்து மோதிரமாக போடும். முச்சல் நாமை ஓடு தரித்துன்னு அழகாக அது பேர் என்ன, சீர்காழி தேவாரத்தில் படிச்சிருப்பார். அப்படியே ஞாபகம் வந்து பார்க்கும்போதே ஆமை ஓட்டை தரிச்சுன்னு வர்றாரு. மகாவிஷ்ணு சிவத்தோடு கலந்ததுனால அவருடைய சரீரத்துக்கு அழிவு இல்லை. அவருக்கு பூர்வ பிரஜை எப்போதுமே இருக்கும். நாம் இந்த பிறவியில் இருந்தோம், இந்த பிறவியில் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். 2 பேருமே பிரஜையில் 2 பேரும் ஒன்றா இருப்பா. எப்படியுமே இவா மறந்து போய் அவளை ஞாபகப்படுத்தலாம். சக்தி மறந்துடலாம், ஆனால் மகாவிஷ்ணு சக்தி மறந்துடலாம். ஒரு பிறவியை எடுத்துன்னு வந்தால் சரீர சௌக்கியத்தை செய்கிறவன் அடுத்த சரீரத்துக்கு போகும்போது, இப்போ யானையாக பிறக்கிறோம், அடுத்தது குதிரையாக பிறக்கிறோம்னு வச்சுக்க, வேறு மாதிரி பண்பு வந்துடும். அதனால் சரீர சௌக்கியம் மாறி போகும். ஆனால் மகாவிஷ்ணு சிவனை பிரிந்த நாள் என்று ஒன்று இல்லை, எப்பொழுதுமே இருப்பார். அதுதான் ஆத்ம சௌக்கியத்தை கொடுக்கும். இந்த மூர்த்தி ஆத்ம சௌக்கியத்தை கொடுத்தா நம்ம இந்த உடம்பு நமக்கு என்னவா இருக்கும், ஒரு வீடு திறந்து போயிட்டு வர வீடு மாதிரி இருக்கும். அடிக்கடி வெளியில் போகலாம், திருப்பி உள்ளே வரலாம். பேரளம்னு ஒரு ஊர் இருக்கு, நம்ம மாயவரம் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னன்னா, லோகத்தில் உள்ள எல்லா சிவன் கோயிலையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன விஷயம்னா, உட்காந்த இடத்துலேயே பார்க்கணுங்க. நம்மள மாதிரி அப்போவே வச்சுருக்காரு. இப்போ பார்க்குறதுலாம் இப்போ செல்லு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாங்க. அவர் அப்போ பார்த்துருக்காரு. என்னென்னா, எல்லா ஊர் காட்சியும் அங்கே ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த சாமி பேர் நம்ம எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளையும் ஒருங்கே தரிசித்த பலனை ஒரே இடத்திலே தரக்கூடிய பண்பு இந்த சங்கரநாராயணனுக்கு உண்டு. அதுக்காக சொல்ல வரேன், இந்த சங்கரநாராயணரை யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அவ 1008 சிவலிங்கத்தை தினசரி பூஜை பண்ணின பலனை அடையும். இதுக்கு மேலே இதுக்கு ஒரு பலனே கிடையாது. சங்கரநாராயணன் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறோம், பார்த்தா போதும். இப்படி பார்த்துட்டேன்னா 1008 லிங்கம் பூஜை பண்ணின பலன் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயமும் அதிலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி. அடுத்த வார சிந்தனையாக கூர்ம சம்ஹாரமூர்த்தி அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி அஸ்து. இரண்டா பிரியாமல் ஒன்றா வந்துட்டு அடுத்த தடவை 2 பேரும் சண்டை போட்டுக்கிறவங்களாம் வரா. சொல்லுங்க. நான் வந்து சங்கர் நாராயணனுடைய இது வந்து அம்பாள் அம்சமாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நான் எனக்கு பலன் வந்து சிவன் கொடுக்கறது வந்து ஆத்ம இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நாராயணரும் சிவனும் சேர்ந்து இருந்தால் அவர்கள் ஆத்ம ஞானத்தை அருள்வார்கள். அம்பாளும் சிவனும் பாதி பாதியாக இருந்தால் அவர்கள் சரீர ஞானத்தை வழங்குவார்கள். 2மே முக்கியம். சொல்ல அழகா பாருங்க, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் ஈசன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். வடமொழியில் சொல்றாங்க, தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனஹா திகே அஜ்ஞான நிர்மாலியம் சோகம் பாவேன பூஜையே. தேகோ தேவாலய புரோக்தோ அந்த மாதிரி சொல்கிறான். சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆன்மாவை பார்க்கணும். அதே சமயத்தில் விஷ்ணுவை வச்சுருந்தாங்கன்னா ஆன்மாவுக்கு முக்கியத்தை பார்த்து சரீரத்தை பார்க்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் நீங்கள் பொண்ணு வீட்டுக்காராளா பிள்ளையாத்துக்காராளான்னு கேட்டால், நீங்கள் பொண்ணுக்கு சொந்தக்காரானா பொண்ணு இந்த பக்கமாக வரப்போகுது, பிள்ளையாத்துக்கு சொந்தக்காரானே புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. என்னென்னா, ஒரு கல்யாண ஊர்வலத்தில் ரொம்ப பிரமாதமாக 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தா, ஏகப்பட்ட கூட்டம். அது ரொம்ப பிரமாதம். ஒரு அம்மா ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருக்குன்னு யார் பேர்லேயே வருது, அந்த அம்மா பேர்லேயே வருது. அப்படி ஒரு சாந்தம், அப்படி ஒரு செல்வம். அது பக்கத்தில் ஒரு இளைஞன் ரொம்ப அழகாக இருக்கான். எல்லாருமே அவனையே பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கிற ஒரு அழகு. கூட்டமாக மற்ற தேவர்கள்லாம் போயிட்டு இருக்கா. இது யாரு அப்படின்னு பக்கத்தில் உள்ளவா கேட்டார்கள். அப்படி கேட்கும்போது அது வந்து அவங்க அம்மாவோட ஒய்ஃப். என்னது? அவங்க அம்மாவோட
ஒய்ஃபு. இந்த பையனை பார்த்து கேட்குறான், இது யாருண்ணா? எங்கள் அம்மா ஒய்ஃபு. அப்பாவுக்கு ஒய்ஃபு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அம்மாவுக்கு ஒய்ஃபு கேள்விப்பட முடியாதுல்ல எங்கேயுமே. அதனால் என்ன விஷயம்னா, யார் அப்படின்னா அவர் சாட்சாத் நாராயணர். நாராயணனுடைய மனைவி மகாலட்சுமி. பக்கத்தில் போயிருந்தது மகாலட்சுமி. அம்மா சம்சாரம் யாருக்கு? சாஸ்தாரம். புரியுதுதான் உங்களுக்கு? அப்போ அந்த பாதி உருவம் வந்ததுன்னா கூட அதோட பண்பு மாறி ஆன்ம நலம். ஆன்மாவாக இருந்து சரீரத்தை பார்க்கறது சரி, சரீரமாக இருந்து ஆன்மாவை பார்க்கணும். சரீரம் இழிவு பொருளாக போடும் ஆன்மாவனுடைய நோக்கில், மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி. சரீரத்தில் ஆன்மாவை பார்த்தா ஆன்மா உயர்வு பொருளாக போடும், கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க. ரெண்டுமே முக்கியம்தான். இது கூட வந்தேன்னா இதுவும் ஆன்மாவில் கொண்டு விட்டுரும். ஒரு வட்டத்தில் இப்படி ஆரம்பிக்கணும், அப்படியே ரவுண்டு இது வரைக்கும் மேலே போகும், திருப்பி கீழே வந்துடும், திருப்பி அதில் வந்துடும். அப்போ தானே சுழற்சி வரும். இந்த வட்டத்தில் இப்படி மேலே ஏறுற பகுதி சரீரம்னா இது ஆத்மா, இது ஆத்மானா இது சரி. மாற்றி மாற்றி சரீரம் இல்லாமல் நீங்கள் ஆத்ம ஞானத்தை உணர முடியாது, ஆத்மா இல்லாமல் நீங்கள் சரீர ஞானத்தை உணர முடியாது. அப்போ இரண்டையும் தருகிற பண்பு ரெண்டு தேவதைக்கும் இருக்குது. அதனால தான் இரண்டையும் மிஸ்ரமூர்த்தியாக வச்சு நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்கா? வழிபாடு பண்ணியிருக்கா. இரண்டு மூர்த்தங்களையும் வணங்கி சரீர நலத்தையும் பெறுவோம், ஆன்ம நலத்தையும் பெறுவோம். இது இரண்டும் சேர்ந்து தருகிற சிவநலத்தை அடைவோம். அயம் தர்மஹா புரோத்தராபிவிருத்தி ரஸ்து.